அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். கோவில்பட்டியில் அரசு பேருந்து ஓட்டுநரை தாக்கிய காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சக ஊழியர்கள் திடீர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அரசு பேருந்து பணிமனையில் பேருந்து எடுப்பது தொடர்பாக ஊழியர்களுக்குள் பிரச்சனை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதனை தீர்க்கச் சென்ற போலீசார் அரசு பேருந்து ஓட்டுநர் கிருஷ்ணசாமியை தாக்கியதாக தெரிகிறது. இதனால் சக ஊழியர்கள் உடனடியாக பேருந்துகளை நிறுத்தி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குஜராத் மாநிலத்தில் 2002ஆம் ஆண்டு நடைபெற்ற கலவரத்தின் போது கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட பெண்ணுக்கு 50 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 11 பேருக்கு ஆயுள் தண்டனை ஏற்கனவே விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இழப்பீடு கோரி தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் 50 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க உத்தரவிட்டுள்ளது. சென்னை கோட்டூர்புரத்தில் கரும்புக்கான நிலுவைத் தொகை கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட ஐயாக்கண்ணு தலைமையிலான விவசாய சங்கத்தினர் கைது செய்யப்பட்டனர். கோட்டூர்புரத்தில் உள்ள தனியார் சர்க்கரை ஆலை உரிமையாளர் தியாகராஜன் இல்லத்தின் முன்பு ஐயாக்கண்ணு தலைமையிலான விவசாய சங்கத்தினர் கூடினர். கரும்புக்கான நிலுவைத் தொகை கேட்டு மடிப்பிச்சை ஏந்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டதாக அனைவரையும் கைது செய்தனர். இதனிடையே செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஐயாக்கண்ணு கரும்புக்கான நிலுவைத் தொகை 420 கோடி ரூபாயை வழங்கவில்லை என குற்றம் சாட்டினார். இளைஞர்கள் யாரும் நோட்டாவிற்கு வாக்களிக்க வேண்டாம் என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், இளைஞர்கள் நோட்டாவிற்கு வாக்களிப்பதை விட அந்த தொகுதியில் போட்டியிடும் நல்லவர் ஒருவரை தேர்ந்தெடுக்கலாம் என்று கூறினார். இலங்கை வெடிகுண்டு தாக்குதலை காங்கிரஸ் அரசியலாக்குவதாக குற்றம் சாட்டிய தமிழிசை, இந்த விவகாரத்தில் வெளியுறவுத்துறை அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக தெரிவித்தார். மேலும் உலக நாடுகள் அனைத்தும் தீவிரவாதத்திற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். நோட்டாவிற்கு வாக்களிக்காதீர்கள், ஏனென்றால் நமது குடியுரிமை பெற்றவர்களில் ஒருவர் வேட்பாளராக நிற்கிறார்கள். அதில் யார் சிறந்தவர் என்பதை பகுத்து ஆராய்ந்து ஓட்டளிக்க வேண்டும். சில இளைஞர்கள் அது யாருன்னே பார்க்கவே மாட்டேறாங்க, நோட்டாவுக்கு வாக்களித்து விடலாம் என்ற ஒரு தவறான கண்ணோட்டம் இப்பொழுது பரவி வருகிறது. இது தடுக்கப்பட வேண்டும் என்பது எனது தாழ்மையான கருத்து. கோவில்பட்டியில் அரசு பேருந்து ஓட்டுநரை தாக்கிய காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சக ஊழியர்கள் திடீர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அரசு பேருந்து பணிமனையில் பேருந்து எடுப்பது தொடர்பாக ஊழியர்களுக்குள் பிரச்சனை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதனை தீர்க்கச் சென்ற போலீசார் அரசு பேருந்து ஓட்டுநர் கிருஷ்ணசாமியை தாக்கியதாக தெரிகிறது. இதனால் சக ஊழியர்கள் உடனடியாக பேருந்துகளை நிறுத்தி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாகை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு மேற்கொண்டனர். சீர்காழி அருகே உள்ள வைத்தீஸ்வரன் கோவிலில் தையல் நாயகி சமேத வைத்தியநாத சுவாமி கோயில் உள்ளது. ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தின் 2வது செவ்வாய்க்கிழமை நகரத்தார் இன மக்கள் இந்த கோவிலில் குலதெய்வ வழிபாடு நடத்தி வருகின்றனர். நடப்பாண்டு திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டிகளிலும் பாத யாத்திரையாகவும் கோயிலுக்கு வந்த பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். சிறப்பு வழிபாட்டில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நாங்கள் கந்தூர்லேருந்து வரோம், 10 நாளாக நடந்து வரோம். இங்கே 2வது செவ்வாய்க்கிழமை இங்கே பெரிய திருவிழாவாக இருக்கும். எங்கள் குலதெய்வம்